இன்றைக்கி சரியான வெயில். நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி. 7 மணிக்கு எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். இதில் கரண்ட் வேறு இன்றைக்கி போயிடுச்சு. செத்த விட உள்ளே இருக்க முடியல. பூரா பேருமே வெளியே வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்தோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா மாடி முழுக்க வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு கால்வாசி இடத்துக்கு அளவுக்கு வரும். அந்த நிழலுமே பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் தான் அந்த நிழலுமே இருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த இடத்துல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி கரண்ட் போனதுக்கு அதுக்கும் அந்த நிழலும் இல்லைன்னா ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த இடத்துல தான் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தோம். எப்படியோ பார்த்திங்கன்னா போன கரண்ட் திரும்பி வந்துருச்சு. 10 மணி 10:30 போல் திரும்பி வந்துருச்சு. நான் பார்த்திங்கன்னா இந்த முக்கிலேருந்து எப்படி வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த மாடி வந்து தட்டு ஒடுக்கும். அதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டு. கால் வைக்கவே முடியாது. செருப்பு இல்லாமல் போகவே முடியாது. எப்படியோ போய் தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செஞ்சுட்டேன், பூக்குழி இறங்குன மாதிரி இறங்கி ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி தவந்து ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே போயிட்டேன். கையை பார்த்தா கை நல்லா சிவப்பாயிருச்சு. சரி எப்படியோ வந்து தானே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வழியாக உள்ளே போயாச்சு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை திருவிழா ரொம்ப ஃபேமஸ். இந்த ஒரு வாரமாக வந்து காப்பு கட்டினதுலேருந்து ஒரு வாரத்துக்கு வந்து பிள்ளைங்களை மாறுவேடம் போட்டு மீனாட்சி அலங்காரம், கருப்பு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷம் போட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வருவாங்க. அப்படி தான் இந்த வருஷம் வந்து முதல் தடவையாக எங்கள் சிவனியா பாப்பாவுக்கு வந்து மீனாட்சி அலங்காரம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. எந்த இடத்துல பிடிக்கணும் வைக்கணும்னு தெரியல. ஒரு வழியாக ஆல்ட்ரு பண்ணி அவளுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாளைக்கு தான் அவளுக்கு மீனாட்சி அலங்காரம் போட்டு மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி வலம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். மீனாட்சி அலங்காரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சிவனியா பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் அவள் போடுறா.